மிதுன ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை பலன் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அது என்ன பார்வை சார்? அதாவது குரு பகவானுடைய பார்வையில 3 பார்வைகள் சொல்றோம். 5வது பார்வை, 7வது பார்வை, 9வது பார்வைன்னு சொல்றோம். அப்ப ராசிக்கு 5வது பார்வையாக எந்த இடத்தை பார்க்கிறார்? 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சக வீட்டை குரு பார்க்கிறார். அது மிதுனத்திற்கு ஒரு நோயை கொடுக்குற இடம், ஒரு கடனை உருவாக்குற இடம், ஒரு எதிரிகளை உருவாக்குற இடம். அந்த இடத்தை குரு பார்க்கும்போது இது 3ம் அவங்களுக்கு நிவர்த்தி ஆகும். கடன் நிவர்த்தி ஆகும், எதிரி தொல்லைகள் நிவர்த்தி ஆகும். நீண்ட நாட்களாக மருத்துவமனைக்கே போய்கிட்டு இருக்கோம், நோய் என்னன்னே கண்டுபிடிக்க முடியல, பில்ல போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான காசு செலவாகிறது பிரச்சனை இல்லை, அது கூட ஏதோ வாங்கி சரி பண்ணிடலாம். இந்த உடம்பை காப்பாற்றி வச்சிருந்தா தான் பிள்ளை ஊட்டியில கரை சேர்க்க முடியும். பல பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறோம். இந்த உடம்போட போராடிக்கிட்டு இருக்கிறோம். வாழ்க்கை போராட்டம் ஒரு பக்கம் இருக்குது, எங்க உடம்பே எங்களை போராட வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள். ஏன்னா 6க்கு அதிபதி செவ்வாய் வரும்போது மிதுனத்தை பொறுத்தவரை ஒரு நோய் வந்தா அந்த நோய் தீவிரப்படுது, ஒரு பிரச்சனை வந்தா தீவிரப்படுது, ஒரு கடன் வந்தா தீவிரப்படுது. எங்களுக்கெல்லாம் ஸ்மார்ட்டாவே நடக்காதயா, எல்லாமே அதிகமாகவே நடப்பதற்கான காரணம் என்பது அந்த செவ்வாய் லாபாதிபதியாகவும் வர்றதுனால கடன்ல லாபத்தை கொடுக்குறேன், எதிரிய லாபமா கொடுக்குறேன், நோயை லாபமா கொடுக்குறேங்கிற மாதிரி போனஸ் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அந்த இடத்தை குரு பார்ப்பது நோய் நிவர்த்தியை கொடுக்கும். இதுல சிலர் மிதுன ராசிக்காரர்கள் கேட்பது உண்டு, இந்த குரு பயிற்சி சில மாசங்கள் தானே இருக்கும், அப்புறம் அதுக்கப்புறம் இதே பிரச்சனையோட தான் வாழ்வோமா அப்படின்னு கேட்டா, உங்க சுய ஜாதகத்துல குரு எங்கேயாவது இருந்து உட்கார்ந்துருப்பாரு. கண்டிப்பா நீங்க பிறந்த வருடத்தை பொறுத்து அந்த குருவினுடைய அமைப்பு நமக்கு இருக்கும். உங்க லக்னத்தை பொறுத்து குருவினுடைய ஸ்தான பலனை கணக்கிட்டு உங்கள் 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரா, 6ஆம் இட அதிபதியை குரு பார்க்கிறாராங்கிறத பார்த்துக்கிட்டு அது எந்த பாவகத்துல இருந்து பார்க்கிறாரோ அது ரீதியான தான தர்ம வழிபாடுகளை செய்யும் பொழுது, குருனா இறை ஆற்றல்களை அதிகப்படுத்தும் பொழுது இந்த பிரச்சனையை நிரந்தரமாக தீர்ப்பதற்கான வழிவகைகள் சுய ஜாதகத்திலேயே மறைஞ்சிருக்கும், ஒளிஞ்சிருக்கும். அதை மிதுன ராசிக்காரர்கள் சரியா பயன்படுத்திக்கணும். ஆக கோச்சார குரு என்பது அதற்கான வழிகளை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். ஆக அந்த ரோகஸ்தானத்தை குரு பார்க்கிறது நோயிலிருந்து நிவர்த்தி அப்படின்னு சொல்லலாம்.